வணக்கம். இப்போ நம்ம எந்த கட்சிய பத்தி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி. இதுதான் இப்ப இருக்கிறதுலயே ரொம்ப பப்ளிசிட்டிக்காகவும் சரி, அ தன்னுடைய இருப்பிடத்த தக்க வச்சுக்கிறதுக்காகவும் சரி, நாங்க இருக்கோம், 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 இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் சரி, அவங்கள தான் இப்ப நம்ம பத்தி பேச போறோம். ஏன்னா, அது மாரியான விஷயங்கள தான் இப்ப நாம் தமிழர் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த விஷயத்த தான் ரொம்ப குறிப்பா முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. நம்மள யாரு அடிச்சா நமக்கு நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை ரொம்ப இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். சாட்டை துரைமுருகன் இவர் வந்து ஒரு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன விஷயம் அவர் பண்ணியிருந்தாருன்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அரசியல் வரப்போறாரு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் அண்ணன் வரப்போறாரு, கூட்டணியா இணைந்து பணியாற்ற போறோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. அப்போ அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே அவருக்கு வந்து அப்ப அவர் தான் இருக்கிறதே பெரிய சூப்பர் ஸ்டார். புரியுதுங்களா? அப்ப அவர் அதான் அரசியல் வரதுக்கு முன்னாடி இருக்கிறதே அவர் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள். புரியுதா? அவர் கூட்டணிக்கு வந்துருவார் அவர் கட்சியோட. அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்த சாட்டை அவர்கள் இப்போ இது மாதிரியான நிலைப்பாட்டை இப்ப எடுத்துட்டு இருக்காருன்னா, தாவேக்காக ஒழிக்கிறது தான் அவருடைய முக்கியமான நிலைப்பாடா வச்சிருக்காரு. இதுதான் என்னுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்த அவர் எப்படி அவ்வளவு தைரியமா சொல்றாரு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் முட்டாளு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைச்சிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு ஒரு விஷயத்த. இப்போ நம்ம இப்ப அவரு பேசும் பொழுது நிறைய விஷயங்கள்ல சீமான் அவர்கள் சொல்லியும் கேட்காத பல விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பாப்புலாரிட்டிக்காகவும் சொல்லலாம். இன்னொன்னு வந்து அவருக்கு பெரிய விஷயம் ஒண்ணு பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. என்ன விஷயம்னா, நான் இதை எப்படி பர்சனலா பாக்குறேன்னா, டிஎம்கே கட்சியில வந்து 2 பிரிவுகளா செயல்படுறாங்க. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு என்டிகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அது எப்படின்னா, நிறைய சில விஷயங்களுக்கு என்டிகே பண்றதுல அவங்க ஐடி விங் வந்து வேலை பார்க்குறாங்க. டிஎம்கே பண்றதுல நாம் தமிழர் கட்சி ஐடி விங் வந்து வேலை பார்க்குறாங்க. இதை எப்படி நம்ம இது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால நான் பர்சனலா சொல்றேன். மேல நாங்க வந்து டிஎம்கேவை, அதாவது டிவிக்கு வந்து டிஎம்கே எதிர்க்கிறாங்க. அப்போ டிஎம்கே டைரக்டா டிவிகேவை எதிர்க்க முடியல. அவங்க வந்து பாஜக எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ டிவிக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு அணி வேணும். ஏன்னா டிஎம்கே டிவிகேவும் ப்ராப்பரா எதிர்க்கிறது இல்ல, டிஎம்கேவும் ப்ராப்பரா எதிர்க்கிறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஒரு கிளை அணி டிஎம்கே அணி மாதிரி கிரியேட் ஆகி இப்போ டிவிகேவை அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுல என்ன ப்ராசஸ் நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள அப்படின்னா, அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த நிலவரத்தை பார்த்தா அதுதான் நடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒண்ணு அவங்க டிவிகேவை ஒழிக்கணும்னு சொல்ற அந்த விஷயம், அது எப்படி டிஎம்கே தான், அவங்க டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் தான் அவங்க மெயினா எங்களுக்கு, அதாவது தமிழ் இன துரோகின்னு சொல்லிட்டு டிஎம்கேவும் காங்கிரஸ் தான் சொல்லிட்டு வந்தாங்க. புரியுதா? ஆனா இப்போ அவங்கள ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு வந்த இவங்க டிஎம்கேவை அழிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான அவங்களுடைய அரசியல்னு எனக்கு புரியல. இந்த அரசியலை வச்சுக்கிட்டு இவங்க போயிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு என்னதை நிரூபிக்க போறாங்க, என்னதை ஜெயிக்க போறாங்க, புரியல. இந்த விஷயம்லாம் கண்டிப்பா புரியவே இல்லை. நிறைய பேர் நம்பிக்கை வச்சவங்கள இப்போ ஓகே, எங்களுக்கு விஜய் ரசிகர்லாம் எங்களுக்கு ஓட்டு போடணும், தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு, நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு அப்புறம் ஓட்டு கேட்ட வாய் தானே அது சாட்டையோட வாய். இப்போ அதே வாய் வந்து தற்குறிகள்னு சொல்றாங்க. இது எப்படி இது? ஓட்டு கேட்ட வாய் இப்போ வந்து அந்த விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு. இப்போ வந்து விஜய் கட்சி ஓட்டு போட போவாங்க. அவங்க வந்து இப்ப தற்குறிகள். அப்போ உங்களுக்கு ஓட்டு போடும்போது அவங்க தற்குறிகள் கிடையாது. இப்ப இந்த கட்சி ஓட்டு போடும்போது அவங்க தற்குறிகளா எப்படி மாறுறாங்க? அப்போ நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டவங்க எல்லாம் யாரு? இது மாதிரியான இதே ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரியான விஷயங்கள் அவர் பேசுறதுல இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இவர் பேசுற அனைத்தையுமே நாம் தமிழர் கட்சியில உள்ள தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிறாங்களா? அவங்களுடைய அந்த ஆதரிக்கிற மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம்? இது வந்து சரியான நிலைப்பாடா? இதுலயே ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்க முடியாது. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போறாங்க. தமிழ்நாட்டையே பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்ல எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் காண வைக்க போறாங்க. இந்த நிலைப்பாடு, இந்த அரசியலை கொண்டு வந்து இவங்க தமிழ் தேசியம் சொல்லிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்த வந்திருக்காங்களா? அப்படித்தானே இந்த விஷயம் தெரியுது. தமிழ் தேசியம் சொல்லிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்த வந்தவங்க தான் இவங்களுடைய விஷயம் எல்லாமே இருக்கு. ஒரு விஷம்பத்தனமான பேச்சு, மாற்று கருத்தான நிலைப்பாடு, மாறி மாறி பேசுற பேச்சு வழக்கு, இது எல்லாமே நாம் தமிழர் கட்சிய ஒரு
எல்லா மக்களும் ஒரு இழிவா நினைக்கிற அளவுக்கு கொண்டு போகுது. இது வந்து அந்த கட்சியோட மதிப்பீட குறைக்குது. ஒரு தலைவர் வந்து அவரை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, நீங்க என்னது எதுக்காக வந்தீங்க? நம்ம எதுக்காக வந்தோமோ அதை நோக்கி போவோம்னு அவர் சொல்றாரு. அவரை பத்தி பேச வேண்டாம், நம்ம என்ன பண்ணுவோமோ அதை நோக்கி போவோம். அப்போ கேட்காம அந்த விஷயத்த பண்றாருன்னா, இவர் என்ன அசைன்மெண்ட் இருப்பாரு? இது என்ன என்ன விதமான விஷயங்களை செய்ய போறாரு? அதாவது எனக்கு ஒரு விஷயம் தோணும். நம்ம யாரையுமே அவன் இவன் மரியாதை குறைவா பேசக்கூடாது. யாரையுமே நம்ம ஒரு பொதுதளத்துல உட்காந்து பேசுறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சின்ன ஆளுகளா இருந்தாலே அவங்க இவங்க அவர்கள் இவர்கள் சொல்லிதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறது பெரிய ஆளு, இப்போ ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் அப்படிங்கலாம் இருக்காங்கன்னா அவங்களையே இந்த சாட்டை அவர்கள் வந்து அவன் இவன் பிடுங்கிருவான், நட்டுருவான். அது என்னன்னா என்ன சில நிறைய வார்த்தைகள் இருக்கு, அது என்னால பேச எனக்கு விருப்பம் கிடையாது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப அசால்ட்டா பேசி எப்படி நீங்க வந்து ஒரு மக்களுக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்தி எப்படி பேச போறீங்க? உங்க அராஜக வாயால என்ன வேணாலும் பேசினா, அநாகரிகமா பேசினா அது எல்லாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா நீங்க பேசுற மாதிரியே ஒரு 10 பேர் பேசுவான், அவன் தான் அதை ஏத்துட்டு போவான். ஒரு 100 பேரை வச்சுங்க, அவன் தான் அதை ஏத்துப்பான். மற்றபடி யார் ஏத்துப்பான்னு நீங்க நினைக்காதீங்க. அது சரியில்லாத விஷயமும் கூட. சாட்டை அவர்களுடைய அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சரி, இது வந்து டிஎம்கே கட்சிக்கும் சரி கை கொடுக்காது கண்டிப்பா. இது வந்து இருக்கிற மக்கள் இன்னமும் வெறுக்கதான் வைக்கும். இது வெறுப்பு அரசியல். நீங்க வந்து ஒரு கட்சி மேல வெறுப்பு அரசியலை உண்டாக்குறீங்க, ஆனா அது உங்க கட்சிக்கு தான் அந்த வெறுப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது அந்த கட்சியோட தலைவர் சீமான் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க இத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருமே கடந்த காலங்களை பண்ணாரு. இப்போ வந்து அவர் சொன்னதுனால இன்னொருத்தவங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க நாம் தமிழர் கட்சி பண்ற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய விஷயங்களுக்கு வந்து மக்களா நிக்கிறாங்க, நிறைய கருத்துக்களை பரிமாறுறாங்க. அது மாதிரி பரிமாறுறது, நாம் தமிழர் நல்ல விஷயம் செய்யற நல்ல விஷயங்களை கொண்டு போறது தனியா பேசுற நிறைய நபர்கள் இருக்காங்க. தனி யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு. அத அந்த நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் அது மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அது மாதிரியான விஷயம் கவனம் செலுத்தினா ஆக்கப்பூர்வமா போகும். கொள்கைகள் முரணா எதிருங்க. கொள்கை முரணுக்கு எதிராக எந்த விஷயம் இருந்தாலும் பேசலாம். கொள்கை தவறுகள் இருக்கு, இல்ல இந்த கட்சியில இது மாதிரி சரியில்லாத பிள்ளைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஆக்கப்பூர்வமா எந்த அரசியலும் பண்ணலாம். ஆனா அநாகரிகமான அரசியல் வந்து சாட்டை அவர்களுக்கு அசால்ட்டா வருது. அதை வந்து அவர் வந்து இப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா? இப்ப பேசுறாரா, இன்னும் ஒரு மாசம் நிலைப்பாடு வேற மாதிரி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போசுக்கு நம்பியா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்காரு, அடுத்த நம்பியா மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நான் தான் சொல்லி தெரியணும் அவசியமே கிடையாது. சாட்டை அவர்களுடைய வீடியோ போட்டீங்கன்னா பல எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். நீங்களே பாருங்க அவருடைய நிலைப்பாடு என்னென்ன. விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்ககிட்ட ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணு இருக்கும், விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்ககிட்ட ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணு இருக்கும், எம்ஜிஆர் எல்லா தலைவர்கள் எடுத்தாலும் பாசிட்டிவ் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் ஒன்று இருக்கும். அவருடைய நிலைப்பாடுகள் வந்து நிலையானது அல்ல. அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு நிலையான கட்சி, நல்லது செய்யும் கட்சி, எப்படி நம்பிக்கை ஏற்படும்? அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியை பொதுமக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? இந்த 2026 தேர்தலில் உங்களுடைய குறிக்கோள் என்ன? டிஎம்கேவை வீழ்த்துறதா, இல்ல டிவிகேவை வீழ்த்துறதா? டிவிகே ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்களா, டிஎம்கே ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்களா? அப்ப நாம் தமிழர் கட்சியோட எதுக்கு நீங்க அரசியல் வந்தீங்க? ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி மக்களுக்கு நல்லது செய்யறதா, இல்ல ஆட்சி அதிகாரம் பிடிக்காமையே உங்களுக்கு நீங்க நல்லது ஏற்படுத்திக்கிறதா? ஆட்சி அதிகாரிகளை பிடிச்சா மக்களுக்கு நல்லது பண்ணலாம். ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கல அப்படின்னா நீங்க உங்க பொழப்புக்கு நிறைய அமௌண்ட் எங்க இருந்தாலும் வந்து வாங்கிக்கிட்டு நீங்க உங்க பொழப்பு ஓட்டிட்டு போலாங்கிறது, இதுதான் உங்களுடைய அஜெண்டாவா? என்னதான் உங்களுடைய அஜெண்டா? என்னதான் நீங்க பண்ண அரசியல் வந்ததுக்கான காரணம் என்ன? நீங்க சொன்ன காரணம் என்ன? பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன? இது சாமானிய நார்மலா உள்ள மனுஷன் எனக்கு இப்படி இருக்குன்னா, நிறைய பேர் அரசியல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. எனக்கு அரசியல் ஒரு 5% தெரியும் வச்சுக்கோங்க. ஆனா 50%, 60% அரசியல் தெரிஞ்சவங்க இன்னும் எவ்வளவு பேசுவாங்க, இன்னும் எவ்வளவு உங்களுக்கு தெரியும். இது வந்து நாம் தமிழர் கட்சிகளுடைய தொண்டர்கள் இருக்கிற சில பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சாட்டை துரைமுருகன் வந்து வார்த்தை ஜாலங்களால, அநாகரிகமான வார்த்தைகளால அவருடைய சேனலுடைய நன்மைக்காக, அவருடைய இன்கம்காக நாம் தமிழர் கட்சியை அடமான வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் பாக்குறது. இதுக்கு துணை போகிறார் சீமான் அவர்கள். ஃபர்ஸ்ட் நான் பேசின அடுத்து நீ பேசுங்கிற மாதிரிதான் அந்த கட்சி தலைவரும் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர். அதுவும் கொள்கை பரப்பு செயலாளர் பயங்கரமா பேசுறாரு. அவருடைய கொள்கையை பயங்கரமா மக்களுக்கு பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கலாம். நன்றி.